தமிழ் 8ஆம் வகுப்பு இயல் 2. தலைப்பு பார்த்தீங்கன்னா உரைநடை உலகம். நிலம் பொது. ஒவ்வொரு தனி மனிதனுடைய கனவுனா தனக்கென ஒரு தனி நிலம் இருக்காதா, தனக்கு சொந்தமான ஒரு நிலம் வேண்டும் அப்படின்றத ஒவ்வொருத்தருடைய கனவா இருக்கும், ஒவ்வொருத்தருடைய ஆசையா இருக்கும். நிலத்தினுடைய சிறப்பையும் செடி கொடி விலங்குகளினுடைய சிறப்பையும் இந்த பாடம் அழகா எடுத்துக்காட்டுது. அப்படி என்னன்னு பார்க்கலாம். இதனுடைய ஆசிரியர் பார்த்தீங்கன்னா பக்தவச்சல பாரதி. இவர் ஜூன் 7, 1957 பிறந்தார். பாண்டிச்சேரியில் தமிழ் ஆங்கிலம் ஆகிய இரண்டிலும் புலமை பெற்றவர். விலங்கியல் பட்டம் பெற்றவர். தமிழக பழங்குடிகள் என்னும் நூலிலிருந்து எடுக்கப்பட்டதுதான் எதுமா? நிலம் பொது. தமிழக பழங்குடிகள் என்னும் நூலிலிருந்து எடுக்கப்பட்டது பாடல்தான் நிலம் பொது. இவர் எழுதிய நூல்கள் பார்த்தீங்கன்னா தமிழர் மானிடவியல், பண்பாட்டு மானிடவியல், திராவிட மானிடவியல், இலங்கை இந்திய மானிடவியல் போன்ற பல நூல்களை எழுதியிருக்கார். அதுல தமிழக பழங்குடிகள் என்னும் நூலிலிருந்து எடுக்கப்பட்டதுதான் நிலம் பொது. அமெரிக்காவின் பூஜ்ய சவுண்ட் என்னும் இடத்தை சுற்றி வாழ்ந்தவர்கள் சுகுவாமிஸ் பழங்குடியினர். யாருமா? சுகுவாமிஸ் பழங்குடியினர். பழங்குடியினர் முதல்ல யாரு? தனக்கான ஒரு தனி நிலத்தை வச்சுக்கிட்டோம். மொழியையும் செடி கொடி விலங்குகளோடு சேர்ந்து வாழ்ந்து வருபவர்கள், தண்டிரையோடு வாழ்ந்து வருபவர்கள் தான் இந்த தமிழக பழங்குடியினர்கள். அதுல சுகுவாமிஸ் பழங்குடியினர் மொத்தம் நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 3.5 பழங்குடியினர் மக்கள் வாழ்கின்றாங்க. பழங்குடியினர் மக்கள் வாழ்கின்றாங்க. நம்ம போன வகுப்புல பார்த்தோம். தலைவராக விளங்கியவர், அவர்களின் தலைவராக அந்த சுகுவாமிஸ் பழங்குடியினருடைய தலைவராக விளங்கியவர் யாருமா? சியாட்டல். சியாட்டல்ன்றவங்க தான் இந்த பிக்சர்ல நமக்கு கொடுத்துருக்கோம். இவங்களை பார்க்கும் போதே தெரியுது இவங்களும் பழங்குடி இனத்தை சார்ந்தவங்க அப்படின்னு. அப்பகுதியில் உள்ள இயற்கை வளங்கள் சிதையாமல் காக்கப்பட வேண்டும் என்பதே வலியுறுத்தி அமெரிக்க குடியரசுத் தலைவருக்கு கடிதம் ஒன்றை எழுதினார். யார் எழுதினாங்க? குடியரசுத் தலைவருக்கு சியாட்டல் அவர்கள் எழுதியிருக்காங்க. அக்கடிதத்தை படித்தறிவோம். கடித வடிவில் கொடுக்கப்பட்ட உரைநடைய ஒவ்வொரு பேராகிராஃபா நம்ம பார்க்கலாம். வணக்கம். நேத்தது குடியரசுத் தலைவர் அவர்களுக்கு வணக்கம். நேத்ததுன்னா என்ன? மதிப்புக்குரிய குடியரசுத் தலைவர் அவர்களுக்கு வணக்கம். இந்த பூமிக்கு அணுக்கமாக உள்ள வானத்தை எப்படி வாங்கவோ விற்கவோ முடியும்? வானத்தை யாராவது காசு கொடுத்து வாங்க முடியுமா? முடியவே முடியாது. இவ்வாறு செய்ய வேண்டும் என்ற எண்ணமே வேடிக்கையாக தோன்றுகிறது. அதை நினைக்க கூட முடியாது. வேடிக்கையாக தோன்றுறது என்ன அர்த்தம்? நினைச்சு கூட பார்க்க முடியாது. வானத்தை யாராவது காசு கொடுத்து வாங்க முடியுமா? வாங்கவே முடியாது. காற்றின் தூய்மையும் நீருடைய உயர்வும் யாருக்கும் சொந்தமானதல்ல. காற்றை யாராவது காசு கொடுத்து வாங்கிக்க முடியுமா? முடியாது. நீருடைய தன்மை காலப்போக்கில் நம்ம என்ன பண்றாங்க? காசு கொடுத்து வாங்குறோம். ஆனா நீரினுடைய பயன் அனைவருக்கும் பயனுள்ளதா இருக்கும். அப்படிப்பட்ட காற்றையும் நீரையும் யாராலும் விலை கொடுத்து வாங்க முடியாது. அது இயற்கையோடு சொந்தமானது அப்படின்றத ஒவ்வொரு பேராகிராஃப் வரியிலும் ஒவ்வொரு பகுதியிலும் அழகாக எடுத்து சொல்றாங்க. இந்த பூமியினுடைய ஒவ்வொரு துகளும் என் மக்களுக்கு புனிதமானது. ஒவ்வொரு இலையினுடைய அசைவு கூட மண்ணினுடைய தன்மையும் மண்ணையும் இலையினுடைய அசைவு, விலங்குகளினுடைய அசைவுகள், நீரோடையினுடைய அசைவுகள் ஒவ்வொன்றும் எங்களுக்கு எங்களுடைய நிலத்தை சார்ந்திருக்கிறது எல்லாமே எங்களுக்கு புனிதமானது. கூடவே மின்னும் ஒளிவுடைய ஒவ்வொரு ஊசிலையும் சின்ன சின்ன காய்ந்து விழுகின்ற தரையில் விழுகின்ற இலைகள் கூட எங்களுக்கு புனிதமானது. அப்படிப்பட்ட பொருளை நாங்கள் யாருக்கும் விட்டுத்தர மாட்டோம். எல்லா கடற்கரைகளும் எங்களை சுற்றி இருக்கிற ஆறுகளும் நீர்நிலைகளும் கடற்கரைகளும் கரு மரங்களில் விழுகின்ற தவழும் பனி துளிகள் கூட, ஒவ்வொரு இலைகள் மேல படர்ந்திருக்கிற நீர் துளிகள் கூட விற்பனமாம். ஒவ்வொரு இலைகள் மேல படர்ந்திருக்கிற நீர் துளிகள் கூட எங்களுக்கு சொந்தமானது. இன்னிசை எழுதி திரியும் பூச்சி வகைகளும்
மாலை நேரங்களில் உள்ள ஒவ்வொரு பூச்சிகளினுடைய அந்த சத்தம் எங்களுக்கு, நாங்கள் அதை கடினமாக நினைக்க மாட்டோம், அதுவும் எங்களுக்கு இனிமையை தரக்கூடியது. என் மக்களின் நினைவிலும் வாழ்விலும் மிகவும் புனிதமானவை. பாலூர் மரத்திலிருந்து, சில மரங்கள் எல்லாம் பால் வழியும், அந்த பாலூர் மரத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு திரவம் கூட எங்களுக்கு புனிதமா நினைப்போம். அப்படிப்பட்ட இந்த நிலத்தோடு நாங்கள் ஒன்றி வாழ்கிறோங்க, எங்களை வேறுபடுத்தி பார்க்காதீங்க அப்படின்றத கடிதத்தின் மூலியமா தெரியப்படுத்துறாங்க. எமது மக்கள் இந்த பூமியை எப்பொழுதுமே மறப்பதில்லை. மக்கள் என்ன பண்ண மாட்டாங்களாம், எப்பொழுதும் இந்த பூமியை மறப்பதே இல்லை. ஏனெனில் இதுவே எமக்கு தாயாகும். இந்த நறுமணம் மிகுந்த மலர்கள் அதிகமா இருக்கு. இந்த மக்கள் இருக்கிற இந்த பூமி வந்து எங்களுக்கு, நாங்கள் என்ன பண்றோம், தாயை எப்படி நம்ம மதித்து வாழ்வோமோ அதே போல இந்த பூமியை நாங்கள் மதிச்சு வாழ்ந்துட்டு இருக்கோம். நாங்கள் இந்த மண்ணுக்கு உரியவர்கள். இந்த மண்ணு எங்களுக்கோடு இணைந்தவர் உடன்பிறப்பு போல நானும் அதுவும் சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கோம். நாங்கள் எல்லாருமே இந்த மண்ணும் எமக்கு உரியதாகும். இங்குள்ள நறுமணம் மிகுந்த மலர்கள், வாசனை உள்ள மலர்கள் எல்லாமே எங்களுக்கு என்ன பார்க்கணும், எங்களுடைய சகோதரிகள். நாங்க என்ன பண்ணுவோம், அக்கா தங்கச்சி போல வாழ்ந்து வந்துட்டு இருக்கோம், எங்களை பிரிச்சு பார்க்காதீங்க அப்படின்னு தன் கடிதத்துல சொல்றாங்க. பெரிய மலர்களை மட்டும் சொல்லல, சகோதரிகள் சொல்லிட்டாங்க. நறுமணம் மிகுந்த மலர்கள் எல்லாம் யாவும் எமது சகோதரிகள். பூக்களை அடுத்து மான்கள் குதிரைகள் கழுகுகள் போன்ற அனைத்தும் எமது சகோதரர்கள். குதிரையும் எமதுடைய சகோதரர்கள் நாங்கள் பாவிச்சு வரோம். எங்களுடைய சகோதரர்கள் போல, அண்ணன் தம்பி போல நாங்கள் வாழ்ந்திருக்கிறோம். இங்க இருக்கிற ஒவ்வொரு செடியிலும் பூக்கின்ற பூக்கள் எல்லாம் இது உங்களுக்கு ஒவ்வொரு பேராகிராஃபினுடைய அர்த்தத்தை பார்க்கும் பொழுதும் இது குருவினாலே சேர்ந்து வரும். இதை படிக்கும் பொழுது நீங்க கவனிச்சதாலே என்ன பண்ணலாம், குருவினாளுடைய கொஸ்டின்ஸ் ஈஸியா படிச்சிடலாம். எமது சகோதரர்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுல இருக்கிற நறுமணம் மிகுந்த மலர்கள் யாவும் எமது சகோதரிகள். குதிரைகள், மான்கள், கழுகுகள் இவை எல்லாமே எங்களுடைய சகோதரர்கள். நாங்கள் அண்ணன் தம்பி போல வாழ்ந்து வருவோம். மலை முகடுகள், பசு புல்வெளிகளினுடைய பனித்துளிகள், மட்ட குதிரைகளினுடைய உடல் சூட்டி இதமான கதகதப்பு போன்றவை யாவும் இங்குள்ள மனிதர்கள் எல்லாருமே, நாங்கள் எல்லாருமே ஒரே குடும்பம், எங்களை பிரித்து பார்க்காதீங்க. நாங்கள் எல்லாருமே ஒரே குடும்பமா வாழ்ந்துட்டு இருக்கோம், வேறு எங்களை பிரிச்சு பார்க்காதீங்க. வாஷிங்டனுடைய பெரும் தலைவர், குடியரசுத் தலைவர் என்ன பண்றாரு, நீங்க அந்த நிலத்தை எங்களுக்கு கொடுத்துடுங்க, அதுக்கு பதிலாக நாங்க என்ன பண்றோம், அதை விட அதிக மதிப்புடைய இடத்தையும் அதுக்கு சார்ந்த அந்த நிலத்துக்கு தகுதியான ஒரு தொகையும் நாங்க என்ன பண்றோம் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு குடியரசுத் தலைவர் அவருக்கு சொல்றாரு. ஆனா இவங்க அந்த கடிதத்தின் மூலியமா எப்படி தெரியப்படுத்துறாங்க, எங்க நிலங்களை வாங்க விருப்பம் தெரிவித்து சொல்லி அனுப்பிய போது நாங்கள் மன நிறைவோடு வாழ எங்களுக்கென்று தனியிடம் ஒதுக்கி தருவதாக கூறுகிறார். குடியரசுத் தலைவர் என்ன சொன்னாரு, உங்களுக்கான இடத்தை எங்களுக்கு கொடுத்துருங்க, அதுக்குரிய இடத்த நாங்கள் என்ன பண்றோம், தனியான ஒரு இடத்த கொடுக்குறோம், அந்த இடத்துல நீங்க என்ன பண்ணலாம், இதை விட அதிகமான இடத்தை நாங்கள் சார்ந்து தரோம், நீங்க அந்த இடத்துல வாழலாம் அப்படின்றாரு. ஆனா சியாட்டல் தலைவர் என்ன பண்றாங்க, அப்படிப்பட்ட நீங்க எங்களுடைய தந்தை போல, நாங்க உங்களுக்கு குழந்தை போல. எப்படி சொல்றாங்க, சியாட்டல் குடியரசுத் தலைவர் தந்தையாகவும் சியாட்டல் அவருடைய குழந்தை போல நாங்கள் உங்களை தந்தையா மதிக்கிறோம். ஆனா நீங்க சொன்னது சந்தோஷம் தான், ஆனால் நாங்கள் எங்களுடைய நிலத்தையும் பிரித்து பார்க்காதீங்க, நாங்க எல்லாருமே ஒரே குடும்பமா வாழ்ந்துட்டு வரோம். அவர் எங்களுக்கு தந்தையாகவும் நாங்கள் அவருக்கு பிள்ளையாகவும் ஆகிறோம். எனினும் இந்நிலமானது எங்களுக்கு மிகவும் புனிதமானது என்பதால் இதற்கு சம்மதிப்பது என்பது மிகவும் இயலாத ஒன்றாகும். நாங்க உங்களை தந்தையா பார்க்கிறோம், நீங்க எங்களை குழந்தையா பார்க்குறீங்க, ஆனா அது மட்டும் சந்தோஷம் தான். ஆனா இருந்தாலும் எங்களை இந்த நிலத்தை குறித்து எங்களை வேறுபடுத்தி பார்க்காதீங்க. இந்நிலையில் எங்களுடைய நிலத்தை வாங்கும் உங்களுடைய திட்டத்தை பற்றி தயவு செய்து அந்த திட்டத்தை கைவிட்டுருங்க, நினைச்சு கூட பார்க்காதீங்க. ஏரிகளில் பிரதிபலிக்கும் நினைவு எச்சங்கள், ஏரிகளில் இருக்கின்ற அந்த பறவைகளினுடைய எச்சங்கள், விலங்குகளினுடைய எச்சங்கள் வாழ்வியல் நிகழ்வுகளை நினைவு கூர்பவை.
ஒவ்வொரு எச்சங்கள் தரையில படும் பொழுது அதை கூட நாங்க என்ன பண்றோம், புனிதமா தான் நினைக்கிறோம். அதை நாங்க வேறுபடுத்தி பார்க்கல, அது அசிங்கம் என்று தனியா ஒதுக்கல, நாங்க அதை வேறுபடுத்தி பார்க்கல. இந்த நீரினுடைய முணுமுணுப்புக்கள் என் பாட்டன்மார்களினுடைய குரல்களே. நீரினுடைய ஒவ்வொரு ஓடையில ஓடுகின்ற நீரினுடைய சத்தமும், சலசலவென்று ஓடுகின்ற சத்தமும், ஆறுகளில் ஓடுகின்ற சத்தமும், கடற்கரையில் ஓடுகின்ற நீர்களினுடைய சத்தமும் எங்களுக்கு என்ன, என் பாட்டன்மார்களுடைய குரல். அந்த சலசலன்ற ஒரு சவுண்டு வந்து சத்தம் வந்து எங்களுக்கு என்ன இருக்கு, எங்க தாத்தா பாட்டியினுடைய அவங்க சவுண்டு கொடுத்துட்டு உக்காந்துட்டா எப்படி இருக்கும், அது மாதிரி தான் நாங்க நினைக்கிறோம் கண்டி. அது ஆறினுடைய சத்தம், இது ஓடையினுடைய சத்தம், இது கடற்கரையினுடைய சத்தம் அப்படின்னு தனியா நாங்க பிரிச்சு பார்க்கறது இல்ல. என் மக்களினுடைய தோணிகளையும் இவர்களை சுமந்து செல்கின்றனர், குழந்தைகளுக்கு உணவளிக்கின்றனர். இங்குள்ள ஓடைகளிலும் ஆறுகளிலும் ஓடும் வனப்புமிக நீரானது வெறும் தண்ணீர் என்று. ஓடையில ஓடுகின்ற நீரும், ஓடையில ஓடுகின்ற நீரமும், ஆறுகளில் ஓடுகின்ற நீரமும் வெறும் தண்ணீரா நாங்க நினைக்கல. எமது மூதாதையருடைய குருதி, குருதினா என்ன அர்த்தம், ரத்தம். குருதினா என்ன அர்த்தம், ரத்தம். உடம்புல ஓடுகின்ற நாங்க ரத்தமா தான் நினைக்கிறோம். அது நீரோடையா நாங்க தண்ணீரா பிரிச்சு பார்க்கல. அந்த ஓடையில ஓடுகின்ற நீரினுடைய சலசலப்பான சட்டம், பாட்டின்மார்களினுடைய குரல்களும், அந்த நீர்கள் எல்லாமே எங்களுடைய மூதாதையனுடைய ரத்தம். குருதினா அர்த்தமா, ரத்தம். இந்நிலம் புனிதமானது என்பதை நாங்கள் நினைவு கொள்ளுங்கள். உங்கள் குழந்தைகளுக்கும் இதனை கற்றுக் கொடுங்கள். நாங்க எப்படி எங்க நிலத்தை நேசிக்கிற மாதிரி உங்க நிலத்தையும் நீங்க என்ன பண்ணுங்க, ஒவ்வொரு நிலத்தையும், இந்த வீட்டுல நீங்களே இருக்கிற நிலத்தையும் என்ன பண்ணுங்க, இது புனிதமானது அப்படின்னு சொல்லி வளங்க. எமது வாழ்வு முறையின் சிறப்புகள் உங்களுக்கு தெரியாது. எங்களுடைய வாழ்க்கை முறை வேற, நீங்க நகரத்தில் வாழ்கின்ற வாழ்க்கை முறை வேற. உங்களுக்கு எல்லாமே என்ன பண்றாங்க என்பது எங்களுக்கு தெரியும். ஒரு குறிப்பிட்ட நிலப்பகுதி அடுத்துள்ள நிலப்பகுதி உங்களுக்கு ஒன்றுதான். இப்போ ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு வீடு வாங்கியிருக்கோம்னு வச்சுக்கோங்க, அங்க வீட்டை கட்டியிருக்கோம். இதை விட இன்னும் கொஞ்சம் வசதியான என்ன பண்ணுவோம், இந்த இடத்தை விட்டுட்டு இதை விட வசதியான இடம் எந்த இடத்துல தேவைப்படுதோ அந்த இடத்துக்கு ஊருக்கு ஊரு நம்ம மாறிட்டே இருப்போம். இது நகர வாழ்க்கை. ஆனா எங்களுடைய வாழ்க்கை அப்படிப்பட்டது அல்ல. நாங்களும் இந்த ஒரே குடும்பமாக இந்த நிலமும் தனித்தனியா பிரிச்சு பார்க்காதீங்க. நிலப்பகுதியும் அடுத்தடுத்துள்ள நிலப்பகுதி உங்களுக்கு ஒன்றுதான். நீங்கள் அயலவர்கள். நீங்க என்ன பண்ணுங்க, பிரிச்சு பிரிச்சு பார்ப்பீங்க. அயலவர்கள் என்ன அர்த்தமா, பிரிச்சு பிரிச்சு பார்ப்பாங்க. வேட்டி இனத்தோட எப்படி பிரிச்சு பார்ப்பாங்க, இந்த இடம் வந்தாலும் இதை விட இன்னும் கொஞ்சம் வசதியான, இப்போ 2 பெட்ரூம் எடுத்து நம்ம அது வாடகை எடுக்கணும்னு வச்சுக்கோங்க, இதை விட நல்ல வசதியான என்ன பண்ணுவோம், இன்னும் கொஞ்சம் பெரிய வீடா பார்க்கலாம், இந்த வசதி பக்கலையே அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம், பழச மறந்துடுவோம். பழச மறந்துட்டு புதிய இடத்துக்கு போய் அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம், அதிகமா நம்பிக்கையோட இருக்கணும்னு சொல்லி நம்ம மாறிட்டே இருக்கோம். இடம் விட்டு இடம் தாவி கொண்டே இருக்கும். சூழ்நிலைகளும் சந்தர்ப்பங்களும் மாறும்பொழுது நம்ம மாத்திக்குவோம். ஆனா எங்களுடைய வாழ்க்கை முறை அப்படிப்பட்டது அல்ல. இந்நிலத்திலிருந்து தேவையானவற்றை எடுத்து செல்லவே நீங்கள் இங்கு வருவீர்கள். நம்ம என்ன பண்றோம், இதை விட அதிகமா தேவைப்படுது எங்க வருதுன்னா, சரி இந்த நிலத்தை விட்டுட்டு போயிட்டு இன்னொரு வேற இடத்த வாங்கலாம், அது இன்னும் கொஞ்சம் நல்ல வளர்ச்சி, இந்த இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போகலாம் அப்படின்னு மாறிக்கொண்டே இருப்பீர்கள், தாவி கொண்டே இருப்பீர்கள். இடம் விட்டு இடம் பெயர்ந்தே இருப்பீங்க. நாங்கள் அப்படிப்பட்டவர்கள் அல்ல. இப்பூமியானது உங்களின் உடன் பிறந்தார் அன்று. நீங்க என்ன பண்ணுங்க, இது வெறும் நிலம் தானே, இந்த நிலத்தை விட்டு வேற இடத்துக்கு போனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு மாறிட்டே இருப்பீங்க. நாங்க அப்படி மாற மாட்டோம். இது வெட்டு வரும் கையகப்படுத்தி பின் நீங்கள் வேறு இடத்துக்கு நகர்ந்து விடுங்கள். இதோட கொஞ்சம் வசதியான பிறகு என்ன பண்ணுவோம், இந்த இடத்த விட்டு வேற வீடு வாங்கிட்டு போயிடலாம், வேற இடத்துக்கு இடம் பெயரலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி போயிட்டே இருப்பீங்க. உங்கள் தந்தையர்களின் இடிக்காதுகளை கூட மறந்து விட்டு வெகு தூரம் சென்று விடுவீர்கள். அழகான வழிகளா சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு வீட்டில் இறந்துட்டாங்க அப்படின்னு, ஒரு தந்தை இறந்துட்டாரு அப்படின்னு வச்சுக்கோ, ஒரு தாய் இறந்துட்டாங்க, ஒரு தந்தை இறந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுவோம், அந்த தந்தை இறந்த பிறகு அந்த 14 நாள் வரைக்கும் அந்த வீட்டில் இருக்கும். ஐயோ இந்த வீடு நம்மளுக்கு ராசியே இல்லை, இங்க வந்து இந்த மாதிரி நம்மளுக்கு நிறைய துன்பங்கள் ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீட்டை விட்டு, தந்தையை இறந்த வீட்டை விட்டு என்ன பண்ணுவோம், கொஞ்ச நாளுக்குள்ளே சொந்த வீடா இருந்தா கூட அந்த வீட்டை விட்டுட்டு வேற வீட்டுக்கு போயிடலாம், இதோட வசதியான வீடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தந்தையை இறந்த வீட்டை விட்டு நீங்க என்ன பண்ணுங்க, இடம் பெயர்ந்து வேற இடத்துக்கு தாவி செல்வீர்கள். நாங்கள் அப்படிப்பட்டவர்கள் அல்ல. வெகு தூரம் சென்று விடுவீர்கள்.
விடுவீர்கள். பிறப்புரிமைக்குரிய சொந்த மண்ணையும் கூட நீங்கள் மறந்து விடுவீர்கள். உங்களுக்கு சொந்தமான இந்த மண்ணை கூட மறந்து என்ன பண்ணுவீங்க, வேற இடத்துக்கு போயிட்டே இருப்பீங்க. நிலத்தை வாங்குவது விற்பது உங்களுக்கு ஆடுகள் அல்லது மணிகள் விற்பது போன்றவை. ஆட்டை வாங்கி விற்று வளர்த்தவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு குறிப்பிட்ட வளர்ந்த பிறகு அதை வித்துட்டு திரும்ப ஒரு குட்டி ஆடுகளை வாங்கி திரும்ப உற்பத்தி பண்ணிட்டே இருக்குது. ஆனா ஒரு மணி வாங்கி எப்படி விற்பாங்க, மணி வாங்கி எப்படி மணிகளை விற்பாங்களோ ஆடு மாடுகளை எப்படி விற்பாங்களோ அது போல நிலங்களை நீங்க என்ன பண்ணுவீங்க, வாங்கி கொஞ்சம் குறிப்பிட்ட நாள் வரைக்கும் இருந்துட்டு இதை விட நல்ல வசதியாக வந்தது இந்த இடத்துல வேணாம் வேற இடத்துக்கு போயிடலாம், இன்னொரு வேற இடத்துக்கு போனா அதோட இன்னொன்று வசதியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இடம் பெயர்ந்து கொண்டே இருப்பீர்கள். மாறி மாறி போய்கிட்டே இருப்பீங்க. உங்களுடைய கோர பசியானது பூமியை கொன்றடித்து பாழாக்கி அதனை பாலைவனம் ஆக்கிவிடும். பாலைவனம் ஆக்கிவிடும். நிலத்தினுடைய புனிதம் உங்களுக்கு தெரியாமையே போயிடும். ஆனால் நாங்கள் பூமியை நம்ம நினைக்கிறாங்கம்மா தாயா நினைக்கிறாங்க. பூமியை நம்ம நினைக்கிறாங்க தாயா நினைக்கிறாங்க. இந்த பூமியை நிலத்தை நாங்கள் தாயாகவும், இந்த வரிகள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த பூமியை நாங்கள் என்ன பண்றோம், தாயா நினைக்கிறோம். வானத்தை தந்தையா நினைக்கிறாங்க. வானத்தை என்னவா நினைக்கிறாங்கம்மா, தந்தையாகவும் கருதக்கூடியவர்கள். நாங்க வானத்தை தந்தையா நினைக்கிறோம். வானத்தை தந்தையா நினைக்கிறோம், பூமியை தாயா நினைக்கிறோம். பூமியை நாங்க என்ன பண்றோமா, தாயா நினைக்கிறோம். வானத்தை நாங்க தந்தையா நினைக்கிறோம். உங்கள் நகரங்களில் அமைதியான இடம் ஏதும் இல்லை. எப்ப பார்த்தாலும் என்ன பண்றோம், வண்டிகளினுடைய இரைச்சல் சவுண்டு, அப்புறம் என்ன பண்ணிட்டோம் அங்கங்க மிஷின்கள் ஓடுற சவுண்டு, அப்புறம் மக்களுடைய காற்றினுடைய தூய்மையான காற்றுல பக்கத்துல என்ன பண்றாங்க, மரங்களை வளர்க்க முடியாத அளவுக்கு பக்கத்துல வீடுகளை கட்டி காற்றுன்ற ஒரு இதுவே மறந்து போடக்கூடிய நிலை உங்களுடைய பகுதியில் உண்டு. நீங்கள் வாழும் எந்த ஒரு இடத்திலும் அசைந்தாடும் இலைகளின் ஓசைகளையோ பூச்சி இனங்களின் ரீங்காரங்களையோ கேட்க முடிவதில்லை. பறவைகளுடைய ஓசைகள் நகரங்களை கேட்க முடியுதா, கேட்கவே முடியறதில்லை. பூச்சி இனங்களினுடைய ரீங்காரங்கள், மாலை நேரங்களில் பூச்சிகளினுடைய வண்டுகளினுடைய சத்தங்கள் உங்களுக்கு அதெல்லாம் நாங்கள் இனிமையா நினைப்போம், நீங்கள் அதை ஒரு இரைச்சலாய் நினைப்பீர்கள். பூச்சி இனங்களின் ஓசையோ பூச்சி இனங்களினுடைய ரீங்காரங்களோ கேட்க முடிவதில்லை. பூச்சி இனங்களினுடைய ரீங்காரத்தை என்ன கேட்க முடியுதா, பறவைகளினுடைய அசைந்தாடும் விலைகளினுடைய ஓசையை கேட்க முடியுதா, கேட்க முடியல. பறவை இனங்களினுடைய ஓசைகள் அதுக்கு கத்துற ஒரு நிகழ்வு, குயிலினுடைய ஓசையை நம்மளால கண்ணால காதால கேட்க முடியுதா, கேட்க முடியல நகரங்களில். ஆனால் நாங்கள் அப்படிப்பட்ட இல்லை. பூச்சி இனங்களினுடைய வண்டுகளினுடைய ரீங்காரங்கள் உங்களால் கேட்க முடியுதா, அதுவும் கேட்க முடிவதில்லை. சடசடவென ஒலிகள் காதை பிளக்கின்றன. எங்க பார்த்தாலும் வண்டியினுடைய ஓசையினுடைய சவுண்டு. அப்புறம் மக்கள் மட்டும் என்ன பண்ணுங்க, அங்கங்க இருக்கிற தூய்மையான காற்றுன்றதை மறந்து போகக்கூடியது. இலைகளினுடைய அசைவுகளை பார்க்க முடியதில்ல, இலைகளினுடைய ஓசைகளை அதிகமா கேட்க முடியுது நகரப்புறங்களில். ஏன்னா சின்ன சின்ன இடங்களை கூட என்ன பண்றீங்க, நீங்க இடித்து வீடாக்குறீங்க. சலசலவென ஒளி மட்டும்தான் காதை பிளக்குகின்றது. மகிழ்ச்சி ஊட்டம் இரா கூவல் பறவைகளினுடைய ஒலிகளையோ குளத்தை சுற்றி கேட்கும் தவளைகளினுடைய கூச்சல்களையோ கேட்காத வாழ்வென்ன வாழ்வா. இரவு நேரங்களில் தவளையினுடைய சத்தம் கேட்காத வாழ்வு ஒரு வாழ்க்கையா? அப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் நகரப்புறத்தில் இருக்கிற நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. ஒரு செவ்வந்தியன் என்பதால் இதனை எவ்வாறு பகிர்ந்து கொள்வது என தெரியவில்லை. நான் ஒரு செவ்வந்தியன் என்பதால் நான் இதை உங்களுக்கு எப்படி எடுத்து சொல்றதுன்னு புரியல. உங்களுடைய வாழ்வாதாரம் டோட்டலா வேற, எங்களுடைய வாழ்க்கை முறை டோட்டலா வேற அப்படின்றாங்க. நாங்கள் காற்றை மிகவும் மதித்து போற்றுபவர்கள். காற்றினுடைய ஒவ்வொரு அசைவையும் நாங்கள் என்ன பண்றாங்க, எங்களுடைய கடவுள் போல நாங்கள் காற்றை சுவாசிப்போம், கடவுள் போல மதித்து போற்றுவோம். ஆனால் நீங்கள் அதை நினைத்து கூட பார்ப்பதில்லை. விலங்குகள், மரங்கள், மனிதர்கள் உள்ளிட்ட யாவற்றையும் சுவாசித்தல் என்பது பொதுவானது. ஐந்தறிவுடைய உயிரினமா இருக்கட்டும், இல்ல மற்ற உயிரினங்களா இருக்கட்டும், ஆறறிவுடைய மனிதர்கள், பகுத்தறிவு கொண்ட மனிதர்களா இருக்கட்டும், சுவாசித்தல் என்பது அனைத்துக்கும் பொதுவானது. பொதுவான ஒரு காற்றையே இவை யாவும் சுவாசிக்கின்றன, எல்லாமே சுவாசிக்கின்றன. நாங்க காற்றை என்ன பண்ணுவோம், கடவுள் போல நேசிப்போம். ஆனால் நீங்க காற்று என்பதை கூட அந்த இடத்தை கூட அழைத்து கொண்டு அதையும் ஒரு வழியாக்கி என்ன பண்ணுவீங்க, வழிநடத்தி செல்வீர்கள். அனைத்து உயிர்
காக்கிறது. காக்குனா என்ன பண்ணுதுமா? அனைத்து உயிர்களையும் வாழ வைக்கக்கூடிய ஒன்றாக கருது. இவ்வுணர்வுகளை சுமந்து நிற்கும் காற்றின் இன்றியமையாமை நாங்கள் நிலத்தை விட்டுவிட நேர்ந்த பின்னரும் நீங்கள் மறக்கவே கூடாது. ஒவ்வொரு நிலத்தினுடைய தன்மையை நீங்க என்ன பண்ணணும்? அறிந்திருக்க வேண்டும். நீங்கள் மட்டும் அறிவதில்லை, உங்களுடைய குழந்தைகளுக்கும் உங்களுடைய பேரன் பேத்திகளுக்கு கூட அதை சொல்லி கொடுத்து நீங்க ஃபர்ஸ்டெல்லாம் பாத்தீங்கன்னா முன்ன காலத்துல பாத்தீங்கன்னா கதைகள் சொல்லி வளர்ப்பாங்க. இப்ப அந்த கதைகள் என்பதை டோட்டலா என்ன பண்ணுச்சு? மறந்து போயிடுச்சு எல்லாருக்குமே. ஏன்னா அவங்களுடைய வாழ்வு முறைக்காக என்ன பண்ணுறாங்க? வாழ்வாதாரத்துக்காக தன்னை மாற்றி கொண்டு போயிட்டே இருக்காங்க. ஆனால் நாங்கள் நிலத்தை விட்டுவிட நேர்ந்த பின்னரும், நாங்கள் நிலத்தை விட்டு பின்னரும் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. அது ஒரு காலம் நடக்காத நிகழ்வு. நீங்கள் மறக்கவே கூடாது. எங்கள் கால்களை தாங்கி நிற்கும் இந்த நிலமானது என்னுடைய பாட்டன்மார்களினுடைய எரித்த சாம்பல்ன்றாங்க. நாங்களாம் என்ன பண்ணுவாங்க? இறந்த பிறகு எங்களுடைய நிலத்திலேயே என்ன பண்ணுவோம்? இறந்தவர்களை புதைத்து வைப்போம். அவர்கள் எங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் சொல்லிட்டு அவங்களோட சேர்ந்து நாங்க வாழ்ந்துட்டு இருப்போம். நீங்க இறந்த பிறகு அது ஒரு 16 நாள் முடிஞ்ச பிறகு என்ன பண்ணுவீங்க? அதோட தந்தையா இருந்தாலும் தாயா இருந்தாலும் மறந்து விடுவீர்கள். அதோட அவங்கள நினைச்சு கூட நீங்க பார்க்க மாட்டீங்க. நாங்கள் அப்படி இல்லை. இறந்த பிறகு அந்த இறந்தவருடைய நிலத்தை கூட, அந்த எரிந்த சாம்பலை கூட எங்க நிலத்திலேயே பயன்படுத்தி அவர்களோ எங்களோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு அவங்களோட சேர்ந்து நாங்க வாழ்ந்து கொண்டு இருக்கோம். இந்நிலமே எங்களுடைய தாயா நினைக்கிறோம். நிலத்தை என்ன சொல்றாங்கம்மா? பூமியை தாயாக அப்படின்னு முன்னாடி ஒரு காரியம் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம் பகுதியில. அதே போல எரிந்த சாம்பல் கூட, நிலத்தில் விழுகின்ற ஒவ்வொரு சாம்பல் துளிகள் கூட எமது தாய் போல நாங்க கருதுறோம். எமது உறவு முறையாரின் வளமான வாழ்வால் ஆனதே நிலமாகும். எல்லாமே சேர்ந்து எல்லாருமே எங்க கூடயே இருக்கிறாங்க. பூக்களை எங்களுடைய சகோதரிகளா பார்க்கிறோம். மான்கள், கழுகுகள், இவங்க எல்லாருமே என்ன பண்றோம்? குதிரைகள், இவங்க எல்லாருமே எங்களுடைய சகோதரர்களா பார்க்கிறோம். ஆறுகளினுடைய ஒவ்வொரு சத்தமும் எங்களுடைய பாட்டன்மார்களுடைய குருதியா நினைக்கிறோம், ரத்தமா நினைக்கிறோம். இப்படி ஒவ்வொன்றும் உங்கள் குழந்தைகளுக்கு நாங்கள் இந்த நிலத்தையே நாங்க என்ன பண்றோம்? தாயா நினைச்சு நாங்க போற்றி வாழுறோம். அதே போல நீங்க என்ன பண்ணுங்க? உங்களுடைய குழந்தைகளுக்கும் உங்களுடைய சந்ததிகளுக்கு அடுத்த தலைமுறைகளுக்கு இதனை நாங்கள் எங்கள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுப்பது போல் உங்கள் குழந்தைகளுக்கும் நீங்கள் சொல்லிக் கொடுங்கள். அப்பொழுதுதான் அவர்கள் நிலத்தை மதிப்பார்கள். நிலத்தினுடைய அருமை அப்பொழுதுதான் என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கு தெரியும். நிலத்தினுடைய பெருமையை அவங்களுக்கு எடுத்து சொல்லி நீங்க வளருங்க. அதை விட்டுட்டு இதெல்லாம் ஒவ்வொரு அசைவையும் ஒவ்வொரு இன்றையாவையும் எடுத்து சொல்லுங்க. நகரங்களில் பார்த்தீங்கன்னா என்ன பண்றாங்க? அந்தந்த இடங்களில் நம்ம என்ன பண்ணுவோம்? சாப்பிட்ட உடனே என்ன பண்ணுவோம்? அந்த இடத்துல கை கழுவோம். அந்த இடத்துல என்ன பண்ணுவோம்? சாப்பிட்ட தட்டை அப்படியே வச்சிருவோம். அந்த இடத்துல நம்ம படுத்துக்குவோம். எல்லாமே இப்போ ஒரு மாடி வீடுல இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோ. மாடி வீடுல இருந்து எச்சத்தை பட்டு என்ன பண்ணுவாங்க? மாடியில இருந்து கீழே இது பண்ணுவாங்க. இதெல்லாம் நகரங்களில் நடக்கக்கூடியது. ஆனால் நாங்கள் ஒவ்வொரு நிலத்தையும் என்னுடைய தாயா மதிக்கிறோம். என்னவா நினைக்கிறாங்கம்மா? ஒவ்வொரு நிலத்தையும் நாங்கள் தாயா மதிக்கிறோம். நீங்கள் ஒவ்வொரு நிலத்தினுடைய அருமையும் நகரத்தினுடைய ஒவ்வொரு நிலத்தினுடைய தன்மையை கூட நீங்க மதிப்பதே இல்லை. இந்த பூமியில் விழுகின்ற ஒவ்வொரு துளியினுடைய எச்சங்கள் எல்லாமே உங்களுடைய தாயின் மீது விழுகின்றதா? ஒவ்வொரு எச்சங்கள் உங்களுடைய தாய் மீது விழுந்தால் எப்படி இருக்குமோ அது போல நீங்க நினைப்பீங்க. நாங்கள் அப்படி இல்லை. ஒவ்வொரு எச்சங்கள் கூட எங்களுடைய பாட்டன்மார்களுடைய குருதியாகவும் பாட்டன்மார்களுடைய ஒவ்வொரு அசைவிலிருந்த வருகின்ற சந்ததியினுடைய ஒவ்வொரு பகுதியாகவும் தான் நாங்கள் நினைப்போம். எங்களுடைய வாழ்வு முறை உங்களிடமிருந்து அனைத்தும் வேறுபட்டது. இந்த நிலமெல்லாம் நாங்கள் புனிதமா நினைப்போம். இந்நிலமானது கடவுளும் மதிக்கக்கூடிய ஒன்றாகும். ஆகவே இதற்கு கெடுதல் செய்வதென்பது அதனை படைத்த கடவுளை அவமதிக்கும் செயலாகிவிடும். அந்த நிலத்துக்கு கெடுதல் நினைச்சா அந்த கடவுளையே நாங்க என்ன பண்றோம்? துன்பம் தருகின்ற ஒரு நிகழ்வா நினைப்போம், துரோகம் பண்ற ஒரு நிகழ்வா நினைப்போம். அப்படிப்பட்ட எங்களுடைய வாழ்க்கை முறை வேற. நீங்கள் மற்ற பழங்குடியினரை காட்டில முன்கூட்டியே நிலத்தை விட்டு செல்லக்கூடும். நிலம் விட்டுனா அர்த்தம் இதை விட ஒரு நல்ல வசதியான ஒரு இடம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்? சொந்த வீடா இருக்கும், சொந்த ஊரா இருக்கும். ஆனா அந்த இடத்தை விட்டு என்ன பண்ணுவோம்? இந்த இடத்துல வசதி வாய்ப்புகள் ரொம்ப கம்மியா இருக்கு, இது நம்மளுக்கு சரிபடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு வேற இடத்தை தாவி கொண்டு போய்கொண்டே இருப்பீர்கள். நீங்க வசதி வாய்ப்புக்கு ஏற்ற மாதிரி மாத்திட்டே இருப்பீங்க. நாங்கள் அப்படிப்பட்டவர்கள் அல்ல. நீங்கள் படுத்துறங்கிய இடத்தையே நீங்க அசுத்தப்படுத்தினால்
ஒரு நாள் இரவு நீங்கள் உங்கள் குப்பைக்குள்ளேயே மூச்சு முட்டி இறந்து போகக்கூடும். நீங்க படுத்திருக்கிற இடத்தை நீங்களே அசுத்தப்படுத்தினா ஒரு நாள் என்ன பண்ணுவாங்க, குப்பையில மூச்சு விட கூட இடம் இல்லாம என்ன பண்ணுவாங்க. ஏன்னா சின்ன சின்ன வீடுகளை கூட என்ன பண்றாங்க, இடங்களை கூட அனைத்து நகரங்கள்ல அதை வீடுகளாக்கி அதையும் விற்பனைக்காக பண்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு நாள் இரவு நீங்களே உங்கள் குப்பைக்குள்ளேயே மூச்சு முட்டி இறந்து போக கூடும். மூச்சு முட்டின்றது எப்படி அழகா சொல்லியிருக்காங்க. நீங்க படுக்கிற இடத்தையே நீங்க அசுத்தப்படுத்தினீங்கன்னா உங்க தாய் மீது படுக்கிற அசுத்தமா நினைக்கிறது மட்டும் இல்லாம ஒவ்வொரு அந்த அசைவினுடைய நீங்க துப்புகிற அந்த படுக்கையிலே இருந்து துப்புகின்ற ஒவ்வொரு எச்சங்களும் ஒரு நாள் நீங்கள் இரவு உங்கள் குப்பைக்குள்ளேயே மூச்சு முட்டி இறந்து போக கூடும். அப்படிப்பட்ட நிகழ்வு ஏற்படும். நாங்கள் எங்கள் நிலத்தை விற்பதாக இருந்தால் எங்கள் நிலத்தை நாங்களே நேசிப்பது போல நீங்களும் நேசிங்கள். இந்த வரிதாமா இந்த இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எங்கள் நிலத்தை நாங்கள் நேசிப்பது போலவே நீங்களும் நேசிங்கள். எங்கள் நிலத்தை நாங்கள் நேசிப்பது போலவே நீங்களும் நேசியுங்கள். நாங்கள் எப்படி காப்பாற்றி வைத்திருந்தோம் அதே அப்படியே காப்பாற்றுங்கள். முழுமையான விருப்பத்தோடு உங்கள் குழந்தைகளுக்கு இந்நிலத்தை போற்றி காப்பாற்றுங்கள். நிலத்தை நேசியுங்கள். இயற்கை நம் எல்லோரையும் நேசிப்பது போல அப்படின்னு சொல்லிட்டு தங்கள் உண்மை உள்ள சியாட்டல் குடியரசுத் தலைவருக்கு சியாட்டல் என்றவங்க எழுதிய ஒரு கடிதமா தன்னுடைய கடிதத்துல தான் எண்ணிய எண்ணங்களையும் தன்னுடைய நாட்டினுடைய சிறப்புகளையும் தன் வாழ்ந்த நிலத்தினுடைய சிறப்புகளையும் செடி கொடிகளினுடைய இன்றியமையாமையும் ஆறுகளினுடைய முக்கியத்துவத்தையும் அழகாக சியாட்டல் என்றவங்க என்ன பண்ணாங்க, கடிதத்தின் மூலமா யாருக்கு அனுப்புறாங்க, மேற்கது குடியரசுத் தலைவர் மதிப்புக்குரிய குடியரசுத் தலைவர் அவர்களுக்கு கடிதத்தின் மூலமா சொல்றாங்க. இந்த நிலத்தை நாங்கள் நேசிக்கிறோம். அது போல நீங்கள் என்ன பண்ணுங்க, நிலத்தை நேசியுங்கள். தாயையும் நேசியுங்கள். தாய் நாட்டின் நிலத்தையும் நேசியுங்கள். இந்த பாடம் உங்களுக்கு நிலம் பொது அப்படின்னும் போது ஒவ்வொரு பாடத்திலும் இருக்கும், ஒவ்வொரு துணை பாடம் தெரிஞ்சுக்கிறோமோ அதே போல ஒவ்வொரு பாடத்திலும் ஒரு கருத்து இருக்கும். நிலம் பொது அப்படின்றது செடி கொடிகளினுடைய இன்றியமையாமையும் நீரினுடைய இன்றியமையாமையும் நிலத்தினுடைய சிறப்பையும் தன்னுடைய தாய்நாட்டினுடைய சிறப்பையும் சியாட்டல் அப்படின்ற ஒரு பெண்மணி அழகா கூறியிருக்காங்க. இந்த பாடம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.